ஹலோ வணக்கம், ஐம் திலீப். காரை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தரப்போகிறேன். ரொம்ப நாள் நம்ம காரை நிப்பாட்டும் போது அதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த லாக்டவுனில் நிறைய பேருமே இந்த மாதிரியான கார்ஸை வந்து நிப்பாட்டிடுவோம் ரொம்ப நாள் வந்து. ஃபர்ஸ்ட் திங் பேட்டரி ட்ரைன் ஆயிரும். செகண்ட் திங் ஃப்ளாட் டயர்ஸ் வந்துடும். தேர்ட் திங் பிரேக் பேட் எல்லாமே ஜாம் ஆயிரும். ஃபியூவல் வந்து எவாப்ரேட் ஆகி வந்து அது ஒரு பேட் இம்பேக்டை கிரியேட் பண்ணும் காருக்கு. தேவையில்லாத எலி தொந்தரவுகள் வந்துடும். ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது? கமான், லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ரொம்ப நாள் காரை வந்து டர்ன் ஆன் பண்ணாமல் இருக்காதீங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் 7 days ஒன்ஸ் ஆகுது வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப பேட்டரிக்கு ரொம்ப நல்லது. தென் காரை முன்னாடி பின்னாடி கொஞ்சமாக அதை நகட்டி போடணும். ஸோ டயரில் வந்து ரொம்ப நாள் நிற்கிறதுனால ஒரு சில ஃப்ளாட் ஸ்பாட் க்ரியேட் ஆகும் புது டயர்ஸில் எல்லா டயர்ஸ்லையுமே க்ரியேட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக காரை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நகட்டணும். ஸோ கார் வீல் வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த ஃப்ளாட் ஸ்பாட்ஸ் வந்து உருவாகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்பாட் வந்து உருவாகும். அண்ட் ஏசியை வந்து மினிமம் ஒரு 10 minutes ஆவது ரன் பண்ணணும். ஸோ வென்டிலேஷனில் எந்த டஸ்ட்டும் போய் சீட் ஆகாது. வென்டிலேஷன் கிளியராக இருக்கும். ஸோ ஏசி ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப நல்லது. தென் காரை வந்து எப்பயுமே ஓவர் ஃபியூல் பண்ணி வைக்காதீங்க. கார் ரொம்ப ஓவர் ஃபியூல் பண்ணி வைக்கிறதுனால வந்து உள்ளே எவாப்ரேட் ஆகி அது பேர்ன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு நிற்கும். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, ரொம்ப நாள் நீங்கள் காரை நிப்பாட்டுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா காரில் இருக்க ஹேண்ட் பிரேக் போட்டுக்கூடாது. ஏன்னா ஸ்ப்ரிங் மெக்கானிசம், பிரேக் பேட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி ஜாம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா விண்டோஸையும் நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உள்ளே இருக்க ஏர் வெளியே போகணும், வெளியே இருக்க ஏர் உள்ளே வரணும். ரொம்ப நாள் ஒரு ஏர் இன்னொரு இடத்துல இருந்துச்சுன்னா வந்து அந்த காற்று நம்ம ப்ரீத் பண்ணவும் நல்லா இருக்காது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. அண்டு ஃபோர்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து காருக்குள்ளே வந்து எந்த ஈட்டபிள்ஸ் வைக்கிறக்கூடாதுங்க. சாப்பாடுற பொருள் எது வச்சாலும் வெளியே இருக்க எலியவோ இல்லை வேறு ஏதாவது எறும்பு, கரப்பாம்பூச்சி எதுகளை வேணாலும் உள்ளே கொண்டு வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம், காரை கொஞ்சம் தூரமாக அதை எடுத்து ஓட்டுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் திங், இது பேட்டரியை ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கிறோம். செகண்ட் திங், காரோட லைஃப் நல்லாயிருக்கும். ஃப்ளாட் ஸ்பாட் உருவாகாது. அது மோர் ஓவர் காருக்குள்ளே இருக்கிற எலி உள்ளே வந்துருச்சுன்னா வந்து சீட்டு, கேபிள்ஸ் எதையாவது தேவையில்லாத கடிச்சு விட்டுட்டு போயிடும். ஸோ எலி அவாய்ட் பண்ணுறதுக்கு சில அமேசிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஹோம்லி நீங்கள் பண்ணிக்கிறலாம். எலி சில ஸ்மெல்ஸை வச்சு உள்ளே வருங்க. உங்கள் ஈட்டபிள்ஸ் உங்கள் காருக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எலி வரும். அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலான்னா, நீங்கள் காரை நிப்பாட்டுற இடத்துல வந்து ஃபினாயில், லைசோல் இந்த மாதிரியான ஃப்ளோர் கிளீனர்ஸை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஆல் த டயர்ஸில். இல்லை எதுவும் முடியலன்னா வந்து டொபாக்கோ, இந்த ரா டொபாக்கோ வந்து கடையிலலாம் கிடைக்கும். ரா டொபாக்கோ இல்லது வந்து சுருட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும் பூக்கடைகளில், மாலை கடைகளில். அந்த சுருட்டுகளை சின்ன சின்ன பீஸுகளை வெட்டி அங்கங்கே டபுள் டேப் வச்சு டயரோட அடியில், இன்ஜினோட ஃப்ரண்ட்டில், பானட்குள்ளே இங்கெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் ஒட்டி வச்சுட்டோம். எலி உள்ளே வரதுக்கான சான்சஸ் இல்லை. இதை விட பெஸ்ட்டாக நம்மளுக்கு போகணுன்னா வந்து ரேட் ரெப்பலண்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லி அமேசானில் ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது, ரேட் ரெப்பலண்ட் ஸ்ப்ரே. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்பவுமே காருக்கு ரொம்ப கேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு சில டைம் கொடுக்குறாங்க. பட் அதை ஸ்ப்ரே பண்ணிட்டா வந்து வித்தின் 24 hours உங்கள் காரை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. வித் ஏசி வென்டிலேஷன் இதுக்குள்ளெல்லாம் வந்து போயிடும். அண்ட் இதோட இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ரே இருக்குது, பெப்பர் ஸ்ப்ரே. அதுவும் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஏசி வெளியே வந்துருச்சுன்னா வந்து நம்மளால் அதை தாங்க முடியாது. ஏசி வென்டிலேஷன் எங்கெங்கெல்லாம் இல்லாமல் இருக்குதோ அங்கே நம்ம வந்து இந்த பெப்பர் ஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட பழைய காரில் இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது. நிறைய எலி வந்து சீட்ஸ் எல்லாம் காஸ்ட்லியான சீட், லெதர் சீட்லாம் போட்டு வச்சுருந்தேன். அந்த எலி வந்து அந்த கார்களில் உள்ள சீட்டுகள்லாம் குதறி விட்டு போயிடுச்சு. ஸோ என்னோட செகண்ட் காரில் வந்து இந்த நியூ காரில் இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஸோ யூ ஷுட் ஹேவ் டு பி வெரி கான்சியஸ் அபவுட் இட். இந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் கொடுக்குறதுனால வந்து இது உங்கள் இன்கேஸ் பை சான்ஸ் உங்களுக்கும் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் வந்து ரொம்ப சொல்கிறேன் நான். ஸோ எலி வந்து ரொம்ப மோசமானது. கார் கேபிள்ஸ் எல்லாம் கடிச்சு விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் கடிச்சிருச்சுன்னு நினச்சினீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் கார், இட் வில் இது உங்கள் காருக்குள்ளே பல மாதிரியான எலக்ட்ரிக் ஷார்ட்டேஜ் எல்லாம் உருவாக்கிடும். முக்கியமான எலக்ட்ரிக் ஃபியூஸ் எல்லாம் போயிடும். வைப்பர்ஸ் கீப்பர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து பழைய காரில் வந்து நிறைய டேமேஜ் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு எலி. ஸோ அதை ரொம்ப கான்சியஸாக இருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீ உங்கள் காரை சுற்றி கார்டன் இருக்குது, இல்லை ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கிறேன், இல்லை ஒரு அதிகமாக வந்து பள்ளி பூராம் இதெல்லாம் வரும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாம்பு கூட சில நேரம் உள்ள வந்துடும். என்னோட நெய்பருக்கு ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு குட்டி கோப்ரா முன்னாடி காரோட பானட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிருச்சு. பை சான்ஸ் அங்கனக்குள்ள இருக்க செக்யூரிட்டி அதை பார்த்துட்டாரு.
பார்த்ததுனால வந்து திரும்ப சேஃபாக வந்து அதை பிடிச்சி வெளியே போட்டாச்சு. அந்த மாதிரி சான்சஸ் இருக்கும். நீங்கள் கார் ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வந்து பானட்டை ஓப்பன் பண்ணி ஃபுல் செக் பண்ணிக்கோங்க. காரை நல்லா செக் பண்ணிட்டு உள்ளே போங்க. உள்ள தேவையில்லாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து எங்கேயாவது ஒரு சீரியஸான இஷ்யூஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம எவ்வளவோ பணம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணி வாங்குகிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி விட்டு போயிடும். தென் வந்து பேட்டரி ட்ரைன் ஆயிரும். தென் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி கார் டிப்ஸ் வேணுனாலும் வந்து யூ ஜஸ்ட் கீப் போஸ்டட், கீப் போஸ்ட் இன் யுவர் கமெண்ட்ஸ். I will give you more tips on it. How to care your car, the paint care பண்ணுறது எப்படி, கார் விண்ட்ஷீல்டு கேர் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இது மாதிரி நிறைய டிப்ஸும் தரேன். குக்கிங் டிப்ஸ் தரேன், டிரைவிங் டிப்ஸ், ஹவு டு மெயின்டைன் யுவர் கார், எவ்ரிதிங், ஆல் ரவுண்ட் எல்லாம் பண்ணலாம். ஆல்ரைட், பாய்.